கண்டுபிடிச்சிட்டேன். அது நீரரக்கன், நிலவரக்கன், காத்தரக்கன், விண்ணரக்கன். இப்ப போய் நிம்மதியா தூங்குவேன். ஐயா, பூமி அரக்கனுடைய ஆத்மாவை காணமடா. செக்ஷன் 13 அந்த பவர் இருந்திருந்தா அதை இது கண்டுபிடிச்சிருக்கும். அப்ப வெளியில போயிடுச்சா? எதுக்கியா? எதுக்கு தூங்கிட்டு இருக்கும் போது எழுப்புறீங்க? அப்படி என்ன பிரச்சனை வந்துருச்சு? நமக்கு வேலை வந்துருச்சு. எனக்குள்ள இருக்கிற இரவை எப்படி நான் வெளியே கொண்டு வர போறேனோ? மறுபடியும் நிறைய சூப்பர் மூவ்ஸ் புக் படிக்கணும். ஏய், பார்த்து போங்க. என்னமோ ஆன மாதிரி இருக்கு. பெரிய பெரிய பள்ளிங்க. இது சூப்பர் மூவ்ஸ் 157 எபிசோட்ல பார்த்த மாதிரியே இருக்கு. எனக்கு தேவையான ஒண்ணு இப்போ உன்கிட்ட இருக்க. எனக்கு தேவையானது யார்கிட்ட இருக்க கூடாது. தலைவா, என்ன நடந்துச்சு? அந்த பூமி அரக்கன் ஆத்மாவோட சக்தியை அவன் பயன்படுத்துறான். என்ன நடக்குதுங்க? வேணாம், என்ன எதுவும் பண்ணிடாதீங்க. உன்னை எப்படி எரிச்சு சாம்பலாக்குறேன்னு மட்டும் பாருடா. இனி ஓட்டம் பழிக்காத. என் ஃப்ரெண்ட தொடுற வேலை வச்சுக்காத. லாரி, பூமி அரக்க ஆத்மா பூமியில இருக்கானா? நீ கவலைப்படாத பாப்பா. ரொம்ப நேரம் அது அவனுக்குள்ள இருக்காது. நண்பனுக்கு ஒண்ணுன்னா புயலா புறப்படுவேன். எனக்கு பிரச்சனை கொடுக்க எங்க இருந்துதான் இவங்க வராங்களோ? லாரி, சொல்றத கேளு. உனக்கு இது சக்தி வந்தது காரணம் பூமி அரக்கனோட ஆத்மா உனக்குள்ள இருக்கு. அரக்கனா? அந்த மாதிரில எதுவும் கிடையாது. இந்த மாதிரி நெருப்பு கேக்குற பள்ளிய நேர்ல பார்த்ததுனால இதை மட்டும் நம்புறேன். இங்க இருந்து ஆபத்து, நான் கிளம்புறேன். நம்ம கிளம்பலாம் பசங்களா. அவ எங்க போனாலும் விடக்கூடாது. நம்ம லாரிய சீக்கிரமா பிடிச்சாகணும். பொந்துக்குள்ள போனா பொட்டலமா போயிடுவேன். ஜாக்கிரதை. ஜூலி சொல்றது சரிதான். முழுசா மாறத்துக்குள்ள லாரிய பிடிச்சாகணும். அப்படி மாறினா அவனுடைய உண்மையான ஆத்மா அழிஞ்சிடும். அதுக்கப்புறம் அவன் நிரந்தரமா அரக்கனாவே இருப்பான்டா.